இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பவுலடியார் இறைவனுக்கும் இறை வார்த்தைக்கும் யாரும் ஒரு தடை போட முடியாது என்ற ஒரு அழகான ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு பதிவு செய்கிறார். அழகாக கவிஞர்கள் சொல்வார்கள், காற்றுக்கு என்ன வேலி. அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேலி என்பது நம்முடைய உடைமைகளையும் சொத்துகளையும் பராமரிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் நாம் போடக்கூடிய ஒரு அரண். ஆனால் அதே வேலி இயற்கை முன்னால் அது எதிர்த்து நிற்குமா என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விதான். நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பொருட்களிலே உதாரணமாக நீராக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் இதன் முன்னால் எந்த ஒரு வேலையும் தடை போடவே முடியாது. ஆனால் சாதாரண மனிதர்களை அது வேண்டுமானால் தடை செய்யலாம். ஆனால் இயற்கையின் முன்னால் எவ்வளவு ஒரு பேரழிவு வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சுனாமியாக இருக்கட்டும் அல்லது சூறாவளி காற்றாக இருக்கட்டும், திடீரென்று உருவாகக்கூடிய நெருப்பு, இது எல்லாமே அந்த வேலிகளையும் தாண்டி சொத்துகளையும் பாழாக்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கவிஞர்கள் அழகாக காற்றுக்கு என்ன வேலி என்ற ஒரு விதத்திலே இந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற போது பவுலடியார், நான் நற்செய்தியை அறிவித்ததற்காக என்னை நீங்கள் சிறைப்படுத்தியிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், இறை வார்த்தையோ இறைவனையோ உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளலாம், ஏதோ என்னை சிறைப்படுத்தி இதை கட்டுப்பாட்டிலே நீங்கள் வைத்திருப்பதை போல உணரலாம். ஆனால் இறைவனையும் இறைவார்த்தையும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அழுத்தமாக தன்னுடைய வார்த்தையை பதிவு செய்கிறார். அவ்வாறு அவர் சொல்வதற்கான காரணம் என்ன? உங்களை விட நான் அதிலே தீவிரமாக இருந்தேன். ஒரு காலத்திலே இந்த இறை வார்த்தையை பரப்புகின்ற அந்த கிறிஸ்தவர்களை நான் அழித்து தருவேன் என்று நானாக கமாலியேல் இடத்திலே சட்டத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவன், அவருடைய மாணவன். அந்த சட்ட திட்டத்தை இயற்றி நான் அதிகாரத்தோடு அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று தமஸ்கு நோக்கி கங்கணம் கட்டி கொண்டு போனவன் தான் நான். ஆனால் அந்த ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், என்னை தடுத்து ஆட்கொண்டு அவருடைய பணியாளனாக என்னை மாற்றியிருக்கிறார். எனவே அந்த இறைவனை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த இறைவனுக்காகவும் இறைவார்த்தைக்காகவும் நான் என்னுடைய வாழ்வையை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய அனுபவத்தின் முன்னால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இறை வார்த்தையோ இறைவனையோ உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை சூழல் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய இந்தியாவிலேயே பார்க்கிற வேளையில் இந்த தென் தமிழகம் மிக ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. வட நாடுகளுக்கு செல்கிற போது இதே அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு காலம்தான். ஆனால் இறைவன் முன்னாலும் நாம் பார்க்கிற வேளையிலே யாராலும் இந்த இறை வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாது என்பதுதான் இங்கே மறுக்க முடியாத நிதர்சன உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம், எவ்வாறு இந்த அன்பு செயல்பாடுகளை அணை போட முடியாமல் அன்பின் செயல்பாடுகள் அதனுடைய ஆழமான அழுத்தத்தையும் பல்வேறு விதமான தாக்குதல்களையும் அது தொடர்ந்து எடுத்துக்கொண்டுதான் போய்கொண்டிருக்கும். இன்றைய நற்செய்தி அன்பை மையமாக சொல்வது போல அன்னை தெரேசா வாழும் புனிதை அவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம், அவருடைய செயல்பாடு அன்பை மையமாக கொண்டதாக இருந்தது. அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது அன்பை மையமாக கொண்டதாக இருந்தது. எனவே எந்த ஒரு ஜாதியோ எந்த மதமோ எந்த அரசியல் தலையீடோ அவரை தடுத்து நிறுத்த முடியாத ஒன்றாக இருந்தது. எனவே நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணி இந்த அன்பின் செயல்பாடுகளிலே எல்லா இடங்களுக்கும் அது பரவி செல்லும் என்பதை உணர்ந்தவர்களாக இயற்கையோ அல்லது நம்முடைய யதார்த்தமான வாழ்வில் எடுத்துக்காட்டான வாழ்க்கையினால் இந்த இறை வார்த்தையை அன்பின் செயல்பாடுகளிலே எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவியாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.